மிகவும் அகங்காரம் பிடித்த காகம் ஒன்று கடற்கரையோரம் வசித்து வந்தது. யாரிடமும் நட்பு பாராட்டாத அந்த காகம் எல்லோரிடமும் கர்வமாக பேசிக்கொண்டு இருக்கும். ஒரு நாள் அந்த கடற்கரையில் சில அன்னப்பறவைகள் நிற்பதை பார்த்த காகம் அந்த அன்னப்பறவைகளிடம் நெருங்கி சென்று, நீங்கள் பார்ப்பதற்கு தான் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், ஆனால் என்னை போல் உங்களால் பறக்க முடியாது என்று கர்வமாக பேசியது. அப்போது அன்னப்பறவைகளில் ஒன்று, நண்பா, நாங்கள் இங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்க தான் வந்துள்ளோம். உன்னுடன் எந்த வாக்குவாதமும் செய்வதற்கு எங்களுக்கு நேரமில்லை. நீ நன்றாக பறப்பதாகவே வைத்துக்கொள். அதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எங்களை சற்று ஓய்வெடுக்க விடு என்றது. உடனே அந்த காகம், இல்லை, உங்களால் என் வேகத்திற்கு பறக்க முடியாது. உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னுடன் போட்டி போடுங்கள் என்று சொன்னது. அதற்கு அந்த அன்னப்பறவை, சரி, என்ன போட்டி என்று கேட்டது. நாம் இருவரும் இந்த கடற்கரையிலிருந்து சில மைல்கள் பறந்து சென்று விட்டு திரும்பி கரைக்கு வருவோம். யார் முதலில் கரைக்கு திரும்புகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று சொன்னது காகம். அன்னப்பறவையும் போட்டிக்கு சரி என்றது. போட்டி தொடங்கியவுடன் காகம் மிகவும் வேகமாக பறந்து செல்ல ஆரம்பித்தது. அன்னப்பறவையும் அதனால் முடிந்த அளவிற்கு வேகமாக பறந்து சென்று கொண்டிருந்தது. சிறிது தூரம் சென்ற பிறகு காகம் மிகவும் சோர்வடைந்தது. அதனால் இப்பொழுது எதுவும் செய்ய முடியவில்லை. கீழே சென்றால் கடலில் மூழ்கி இறந்து விடுவோம் என்று அதற்கு நன்றாகவே தெரியும். காகம் என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் களைப்பாக பறந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்த அன்னப்பறவை, நண்பா, நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு என்ன ஆயிற்று? மிகவும் களைப்படைந்தது போல் தெரிகிறாயே என்றது. அதற்கு காகம், என்னால் பறக்க முடியவில்லை. நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன். இன்னும் சிறிது தூரம் பறந்தால் நான் நிச்சயமாக இந்த கடலிலேயே விழுந்து இறந்து விடுவேன் என்றது. உடனே அன்னப்பறவை, சரி, நீ கவலைப்படாதே, என் முதுகில் ஏறிக்கொள், நான் உன்னை கரையில் கொண்டு சேர்க்கிறேன் என்றது. காகமும் அன்னப்பறவையின் முதுகின் மேல் ஏறியது. இருவரும் கரைக்கு பத்திரமாக திரும்பினர். கரைக்கு சென்ற காகம் அன்னப்பறவையை பார்த்து, நண்பா, என்னை மன்னித்து விடு. நான் மிகவும் அகங்காரம் பிடித்து உன்னிடம் பேசிவிட்டேன். நான் அவ்வாறு உன்னிடம் பேசியிருக்கக்கூடாது. நீ மட்டும் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் நான் நிச்சயமாக இன்று இறந்திருப்பேன் என்று அன்னப்பறவையிடம் மனதார மன்னிப்பு கேட்டது. கண்முன்னே ஆபத்தில் இருப்பவர் யாராக இருப்பினும் அவருக்கு உதவி செய்து மீட்பதே நல்ல பண்பு. அதைத்தான் நானும் செய்தேன் நண்பா என்று கூறிவிட்டு அன்னப்பறவை அங்கிருந்து சென்றது. அன்றிலிருந்து கர்வத்தை விட்டொழித்து எல்லோரிடமும் நட்பாக பழகத் தொடங்கியது காகம்.